யாரு? ஹலோ, நான் பூர்ணி பேசுறேன். உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாவ கல்யாணம் பண்ணிக்க ரெடியான்னு கேட்டனே. நீங்களா? இந்த நேரத்துல எதுக்கு போன் பண்றீங்க? தூக்கத்தை கெடுத்ததுக்கு சாரி லக்ஷனா. பட் விஷயத்த சொன்னா நீயே ரொம்ப சந்தோஷப்படுவ. நாளைக்கு காலையில உனக்கு பார்த்தாவுக்கும் கல்யாணம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அப்பாவே நடத்தி வைக்க போறாரு. மை காட், நீங்க என்ன சொல்றீங்க? நாளைக்கா? அப்பா கிட்ட இன்னும் என் லவ் பத்தி சொல்லவே இல்ல. அதுக்குள்ள எப்படி நினைக்கிறேன்? நான் ஏன் உன்கிட்ட விளையாட போறேன்? பார்த்தாவ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் தானே? அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா இப்படி திடீர்னு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன அவசியம் தான் புரியல. எங்க அப்பா என்கிட்ட இது வரைக்கும் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. இன்ஃபேக்ட் அவருக்கு எங்க லவ் பத்தி தெரியாது. அதுதான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. திடீர்னு வந்தீங்க. பார்த்தாவோட அக்கா மாதிரி நீங்க கல்யாணம் பண்ணிக்க ரெடியான்னு கேட்டீங்க. திடீர்னு இப்ப என்னடானா நாளைக்கு கல்யாணம்ங்கறீங்க. எனக்கு எதுவுமே புரியல. வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாம் இப்படி திடீர்னு தான் நடக்கும். நீ ஜாலியா சந்தோஷமா இரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அப்பா தான் உன் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறாரு. பட் ஏன் இந்த விஷயத்தை என் அப்பா என்கிட்ட சொல்லலன்னு கேட்ட பாரு. அந்த விஷயத்த மட்டும் நாளைக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் பத்திரமா உனக்குள்ளேயே வச்சுக்கோ. அப்படின்னா எனக்கு புரியல. உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணு, அதுவும் அம்மா இல்லாம அவரை செல்லமா வளர்த்த பொண்ணு. உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை சின்ன சர்ப்ரைஸோட அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அதை எதுக்கு நீ கெடுக்கணும்னு பாக்குற? ஒண்ணுமே புரியலங்க. ஒன்னும் புரிய வேண்டாம். நாளைக்கு உனக்கு கல்யாணம், அது புரியுதுல்ல? அது போதும். என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. திரும்பவும் சொல்றேன், தாலி கட்டுற வரைக்கும் இத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசாத. அது மூலமா அவர் சந்தோஷத்தையும் கெடுத்துறாத. அவ்வளவுதான். நான் வச்சிடுறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். டேய் வாயை தொறடா. டேய் தள்ளுடா. டேய் பார்த்தா சாவ கடந்ததெல்லாம் போதுடா, எழுந்துடா முதல்ல. உனக்கு நாளைக்கு கல்யாணம் தெரியுமா உனக்கு? டேய் எப்படிடா? லக்ஷனோட அப்பா? லக்ஷனாவோட அப்பா தான் பண்ணி வைக்க போறாரு. போதுமா? யார? என்னடா சொல்ற? பண்ணாட கேள்வியை பாரு. அவன் டாமடிச்ச பொண்ணு தான்டா. நிஜமாடா சொல்ற? நிஜமா தான்டா சொல்றேன். டேய் உண்மையாடா சொல்ற? நிஜமா தான்டா சொல்றேன். சந்தோஷத்தை பத்தி அவனுக்கு குளிருதே, குளிர் தாங்க முடியலையே. உடம்பெல்லாம் கிட்டு 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 நடுக்குதே. பல்ல 32 தந்தி அடிக்குதே. யோ பெருசு, ஏதாவது பண்ணியா? மெட்ராஸ் சிட்டில மழை காலத்திலேயே வேர்த்து ஊத்தும், வெயில் கொளுத்தும். இங்க என்னடானா கம்பளியை போட்டுக்கிட்டு கதகளி ஆடிட்டு இருக்காரு. பெருசு, இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நைட்ல இருந்து ஒரு ஜொரையா படுத்து நிம்மதியா தூங்க முடியல. யோ பெருசு, நேத்து வரைக்கும் நல்லா இருந்த மனுஷனுக்கு எனக்கு திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. எதுக்காக என்ன அப்படி காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சினாருன்னு தெரியலையே. யாரு அந்த ஏசியா? அவருக்கு மேலிடத்துல என்ன புடுங்கலோ என்ன தலைவலியோ யாருக்கு தெரியும்? இதுக்கெல்லாமா போய் நீ பயந்துகிட்டு இருக்க? இந்த பார், உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியும். வேலையில உன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான இன்ஸ்பெக்டர் இந்த சிட்டிலேயே கிடையாது. அவர் சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு போயிருக்காரு. என்ன குழந்தை, இதுக்கெல்லாமா போய் இப்படி பயந்து நடுங்கிட்டு இருப்ப? நடுங்கிறதா? நடுங்கி நடுங்கி சுருங்கி போயிட்டேன். பெருசு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் வாழ்நாள்ல ஒரு நாள் கூட எனக்கு காய்ச்சலே வந்ததில்ல. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன எப்படி படுத்தது பாத்தீங்களா? சார் வாயை தரங்க சார். தெர்மாமீட்டர் சார், டெம்பரேச்சர் பாக்குறதுக்கு. 101, 102, 103.5. என்ன ஸ்கோரா சொல்லிட்டு இருக்க? அவன் அல்லு பேந்து போய் கிடக்கா.
ஆறுதலா 4 வார்த்தை சொல்றத விட்டுட்டு இப்படி ஏத்தி விடுறீங்களாடா பாவிகளா? இல்ல சார் 106 தாண்டுனா பொழைக்கிறது கஷ்டம்னு என் பாட்டி சொல்லும். அதான் ஒரு டென்ஷன்ல. ஏய் சிவா, அந்த லைனை கொஞ்சம் கவனி. அவங்களுக்கு சாம்பார் வேணுமான்னு கேளு. சார் போன் அடிக்குது சார், போன் அடிக்குது. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், குட் மார்னிங். வெரி பேட் மார்னிங் பூரணி. நான் இங்க குளிர் ஜுரத்துல நடுக்கிட்டு இருக்கேன். ஐயோ பாவமே. சரி அதை விடுங்க, அதெல்லாம் சரியா போயிடும். இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா இல்ல பிஸியா இருக்கீங்களா? ஜுரமா இருக்கேன். சொன்னது காதுல விழலையா? அதான் சரியா போயிடும்னு சொன்னேன்ல. கிளைமேட் மாறுதுல்ல, அதான் ஊர்ல நிறைய பேருக்கு இப்படி வருதான். 2 நாள் குளிர் ஜுரம், அப்புறம் 3 நாள் விட்டுட்டு திரும்பவும் வருதான். எங்க அண்ணன் சொல்லிட்டு இருந்தான், அவன் மெடிக்கல் ரெப்பா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டேன். நீ சந்தோஷமா இரு இல்ல சோகமா இரு. நேத்து ஏசி வந்து என்ன எப்படி எல்லாம் ரைடு விட்டுட்டு போனாருன்னு தெரியுமா? என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னே தெரியல. இது வரைக்கும் நல்லா இருந்த மனுஷன் ஏன் இப்படி காண்டாவறாருன்னே புரியல. ஏன் ஏரியா தான் இருக்கிறதுலயே மோசமான ஏரியான்னு நிரூபிக்க போறாராம். அப்படி அவரு நிரூபிச்சுட்டாருன்னா என்ன அந்தமானுக்கு தூக்கி அடிச்சிடுவாராம். ஏன் பூரணி, லாஸ்டா நாம ஏதாவது பெரிய அரசியல்வாதியோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா என்ன? சேச்சே, நாம ஏன் அதெல்லாம் பண்ண போறோம்? தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு ஜுரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பெருசு கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு வீட்ல போய் நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்ட. எப்ப அந்த ஸ்டேஷனுக்கு வருவாரோன்னு எனக்கு தானே பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம திலீப் ஐயர் ஸ்டேஷனுக்கு வருவாரு. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் கொடுக்கறத மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க ப்ளீஸ். நீ என்ன சொல்ற? இதுக்கே உள்ள டென்ஷன் ஆனா எப்படி? ஐயர் எப்பவும் வரவர் தானே. பார்சல மட்டும் வாங்கி வச்சுட்டு கிளம்புங்க குழந்தை. எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். இரு இங்க குழந்தை. ஐயோ குழந்தை, என்னாச்சு குழந்தை நோக்கு? இந்த கம்பெனியை சென்னையில பார்த்து ரொம்ப வருஷமாச்சே. இந்தா இத கொண்டு போய் உள்ள வைக்க சொல்லு. என்னது இது? மாலை. ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறியே. மாலையும் தாலியும் தெரியாதவன் மனுஷனே கிடையாதுப்பா. இந்த அம்பி, இந்தா இதை எடுத்துட்டு உள்ள கொண்டு போய் வைப்போ. அது சரி, இப்ப எதுக்கு இது? இங்க ஏதாவது நடக்க போகுதா என்ன? நேக்கு ஒண்ணுமே தெரியாது. நேத்து ராத்திரி பூர்ணி எனக்கு போன் பண்ணா. 2 மாலையும் 1 தாலியும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருங்கன்னு சொன்னா. ஏற்கனவே பூக்காரிட்ட சொல்லி வச்சாச்சு. இப்போ கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்தாச்சு. எனக்கு வெளியில 1000 ஜோலி இருக்கு. நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. அம்பி, இந்த வடபழனியில புதுசா ஏதோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிச்சிருக்காளாமே. அதுல ஏன் சைஸுக்கு ஜீன்ஸ் பேண்ட் கிடைக்குமா? ஏன் கோயிலுக்கு வர சனங்க உசுரோட ஊடு போய் சேரவனான்றியா? டேய் நீ சும்மா இருடா. ஏங்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு? உங்களுக்கு நல்லா இருக்காது, எனக்கு நல்லா இருக்கு. யோ பதில் சொல்லிட்டு போயா. சரி சரி, மாலை வந்துருச்சுல. அப்ப சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஐயோ 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 பெருசு. இத்தனை வருஷமா என் கூட பழகுறீங்க, இன்னுமா என்ன புரிஞ்சுக்கல? என் சந்தோஷம்னு எனக்குன்னு தனியா எதுவும் கிடையாது சார். நாம செய்யற காரியத்தினால மத்தவங்க சந்தோஷப்படணும், அதான் விஷயம். என்ன ஒண்ணு, மத்தவங்க சொல்லிட்டு செய்வாங்க, நான் சொல்லாம செய்வேன், அதான் வித்தியாசம். உனக்கே தெரியாம உன்கிட்ட சொல்லாம ஒரு சின்ன சர்ப்ரைஸா பார்த்தாவ உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாருன்னு வச்சுக்கோ. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். சும்மா ஒரு பார்வை பாத்துருங்க. எதை செஞ்சா சரியா இருக்குமோ அதை நான் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு மாதிரி தான் டீல் பண்ணணும். எல்லாத்தையும் உடைச்சி பேசிட்டா லைஃப்ல ஒரு பெப்பே இருக்காது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒன்னு பண்றேன். இப்ப என் பொண்ணு லக்ஷனாவை உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். இந்த கவரை அவ கொண்டு வருவா. ஓகேனா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க. ஓகே, பாய். ஏமா, உனக்கு பரந்தாம சார் வீடு தெரியும்ல? தெரியும்பா. இத போய் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துருமா? சரிப்பா.
அப்ப நீங்க நைட்டு வீட்டுக்கு வரவே இல்லையா? மார்னிங் 4 o'clock தாம்மா வந்தேன். ரொம்ப முக்கியமான வேலை, நானே இருந்து செய்ய வேண்டியதா போச்சு. என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா. உங்க அப்பா உன்னை ஒரு இடத்துக்கு வர வச்சு இன்னைக்கு உனக்கு கல்யாணம்னு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுத்தாருன்னா நீ என்ன பண்ணுவ? முதல்ல இந்த கவரை போய் பரந்தாம சார்கிட்ட கொடுத்துட்டு வா. சரிப்பா. அம்மா நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். பூர்ணி வாங்க அத்தை, வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? ஏய் வாடி வளர்மதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். உங்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன், உள்ள வாங்க. என்ன பூர்ணி வெளியில கிளம்புற நேரத்துல தொந்தரவு பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க வாங்க. அம்மா அத்தையும் மாமா வந்திருக்காங்க பாரு, வாங்க. இதோ வரேம்மா. அடடே வாமா சாமந்தி, வாங்க மாப்பிள, வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோண்ணே. அடடே எப்ப வந்தீங்க? அண்ணி உட்காருங்க உட்காருங்க. பேசிட்டே இருங்க, காஃபி எடுத்துட்டு வந்துறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா, டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு தான் வரோம். நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம பூர்ணிக்கு ஒரு வரன் வந்திருக்கு. பையன் நமக்கு தெரிஞ்ச பையன் தான். அவங்க அப்பாவும் நமக்கு பல காலமா பழக்கம். ஜாதகத்தை கொடுத்தாங்க. பொருத்தம் நாமளே பாத்துடலான்னு ஒரு ஜோசிகாரனை கூப்பிட்டு இதை பார்த்து சொல்லுடான்னு சொன்னேன். பண்ணிடலான்னுட்டான். அதுக்கு மேல எனக்கு வீட்டுல இருப்பு கொள்ளுமா, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். இந்தாங்க ஜாதகம். உங்க ஜோசியரையும் ஒரு நல்ல நாளா பார்த்து காட்டிருங்க. உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் ஒரு நல்ல நாளா பார்த்து வர சொல்லிடுவோம். எப்படி? ரொம்ப சந்தோஷம் மாப்பிள, காலங்காத்தால நல்ல செய்தியோட வந்திருக்கீங்க. ஆமா, பையன் என்ன பண்றாப்ல? பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரு, பேரு ரமேஷ். பையனோட அப்பா முத்துசாமியும் நானும் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒன்னா வேலை செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நான் சுய தொழில்னு வேலையை விட்டுட்டு வந்துட்டேனே. இடையில கொஞ்சம் பழக்கம் விட்டு போச்சு. இப்போ எதேச்சியா பார்க்கும்போது பையனுக்கு கல்யாணம் பண்ணும், எதுவும் அமைய மாட்டேங்குதுன்னு சொன்னான். என்னடா வயசுன்னு கேட்டேன். 31ன்னு சொன்னான். உடனே எனக்கு நம்ம பூர்ணி ஞாபகம் தானே வந்துச்சு. விட்டுருவேனா? டக்குன்னு ஜாதகத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்ல. ரொம்ப சந்தோஷங்க. அவங்க வீடு எங்க இருக்கு? சென்னையில தான், வடபழனி முருகன் கோயிலுக்கு பின்னாடி தான்மா வீடு. சொந்த வீடு தான். பெருசா சொத்து பத்து இல்லைனாலும் நல்ல பேக்ரவுண்டு. ஏமா பூர்ணி, உனக்கு சாஃப்ட்வேர் மாப்பிள ஓகே தானே? மேலே எதுவா இருந்தா என்ன மாமா, எங்க அப்பா அம்மாக்கு பிடிச்சிருந்தா போதும். அது சரி, அவர் எந்த கம்பெனில ஒர்க் பண்றாரு? ஏதோ சொன்னாங்களே. ஜீவன் சாஃப்ட்வேர், நம்ம போரூர்ல ஆபீஸ் இருக்கிறதா சொன்னாருமா. ஜீவன் சாஃப்ட்வேர். ரமேஷா? ஆமாமா, உனக்கு அந்த பையனை தெரியுமா? சாரி மாமா, இந்த சம்பந்தம் வேண்டாம். அப்பா, அந்த ஜாதகத்தை திருப்பி கொடுத்துருங்க. என்னம்மா நீ இப்படி சொல்ற? பையனையும் பார்க்கல, ஜாதகத்தையும் பார்க்கல, அதுக்குள்ள வேணானா எப்படி? மன்னிச்சிருங்க அத்தை, நான் பார்த்தது இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா இந்த ரமேஷ் எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா, 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ரேகாவை ஒரு பையன் ஏமாத்திட்டான்னு பிரச்சனை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதான்ப்பா, இன்ஸ்பெக்டர் கூட கூப்பிட்டு மிரட்டி அனுப்பி விட்டாரு. அந்த ரமேஷ் பா. அவன் ஜீவன் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றான்னு தான் ரேகா சொன்னாப்பா. அந்த பையனோட கேரக்டர் சரியில்லை மாமா. எனக்கு தெரிஞ்சு 2 பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டான். இப்ப வேலை கூட இல்ல. ரேகா அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த பிரச்சனையால தான் அந்த பையனுக்கே வேலை போச்சு.
நல்லா தெரிஞ்சதுனாலதான் மாமா சொல்றேன், இந்த சம்பந்தம் வேண்டாம். சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத பூர்ணி. வயசு காலத்துல இப்பெல்லாம் பசங்க லவ் பண்றது சகஜம். பழகி இருப்பாங்க, ஒத்து வரலன்னு பிரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கிட்டு ஜாதகம் சரியா பொருந்திருக்குன்னு ஜோசியர் சொல்றாரு. அதோட முத்துசாமி எனக்கு நல்ல நண்பன், நல்ல குடும்பம்மா. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? இந்த மாதிரி லவ் பண்ணி ஏமாத்திட்டு போனவன்னு கேள்விப்பட்டா நீங்க உங்க பொண்ண கட்டி கொடுப்பீங்களா? நல்லா இருக்குடி நீ பேசுறது. ஐயோ பாவம், 28 வயசாகி இன்னும் கல்யாணம் கட்சி நடக்காம இருக்கே. ஊர் பூரா சொல்லி வச்சு ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்தா எங்களே நிக்க வச்சு கேள்வி கேட்பியா நீ? ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு சாமந்தி. அந்த ரேகாவை எங்களுக்கும் தெரியும். இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கிற பொண்ணுதான் அவ. அவளை ஒருத்தன் ஏமாத்திட்டாங்கிற விஷயமும் எங்களுக்கு தெரியும். பூரணி சொல்றது அந்த பையன் தாங்கிற போது அத பத்தி யோசிக்காம எப்படிமா இருக்க முடியும்? அண்ணே நீங்க நல்லா யோசிங்க அண்ணே, தப்பே இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்படியே ஒவ்வொரு பையனையும் இது நொல்ல அது நொட்டன்னு சொல்லி தட்டி விட்டுக்கிட்டே போனீங்கன்னா எந்த காலத்துல இவளுக்கு கல்யாணம் ஆகுறது? அது சரி, பையன் சரீரம் தெரிஞ்ச உடனே எப்படி பார்க்க முடியும்? சரி சரி, வேணான்னா விட்டுருங்க. ஏன் இப்படி வீணா பேசி மனசை புண்படுத்திட்டு இருக்கீங்க? ஏதோ ஜாதகம் கிடைச்சதான்னு எடுத்துட்டு வந்தேன். நான் தான் யோசிச்சிருக்கணும். ஊர்ல இருக்கிற அத்தனை பசங்க ஜாதகமும் நம்ம பூரணிக்கு அத்துப்படிங்கிறத நான் தான் கொஞ்சம் யோசிக்காம விட்டேன். எத்தனை பசங்க ஜாதகம் அத்துப்படியா இருந்தேனப்பா? தனக்கேத்த ஒருத்தரை தன்னால செலக்ட் பண்ண முடியலையே. ஆனா ஒண்ணு, எனக்கு எந்த ரமேஷையும் தெரியாது, சுரேஷையும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் வேல்முருக மாமா மட்டும்தான். சின்ன வயசுல எப்ப எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்களோ அதுல இருந்தே அவரை என் வழியில அமைச்சுக்கணும்னு நினைச்சனே தவிர அவரு நல்லவரா கெட்டவரா, தண்ணி அடிப்பாரா, பொண்ணு பின்னாடி சுத்துவாரான்னு நான் எதையும் நினைச்சு பார்க்கல. நம்ம ஒழுங்கா இருந்தா நமக்கு அமையறதும் கரெக்டா தான் இருக்கும். ஏய் வளர்மதி, என்னடி பேச்சு பேசிட்டு இருக்க நீ? என் பொண்ணு என்னடி சரியில்லை? அப்படி என்ன அவகிட்ட நீ குறைய கண்டுபிடிச்சிட்ட? ஐயோ அண்ணி நீங்க விடுங்க. ஏய் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியாடி நீ? யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்ல? அண்ணி அவளை மன்னிச்சிருங்க அண்ணி. அவ சின்ன பொண்ணு, தெரியாம ஏதோ பேசிட்டா. நீங்க ஏதோ மனசுல வச்சுக்காதீங்க. நம்ம பூர்ணிய பத்தி எங்களுக்கு தெரியாதா? அவளை பத்தி யார் அண்ணி குறை சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும் அண்ணி. அது வந்தா எல்லாம் தன்னால நடக்கும். சாரி, நான் வேணும்னு எதுவும் சொல்லல. ஏய் சி, நான் ஒண்ணு தப்பா எடுத்துக்கலடி. இதுக்கெல்லாம் நீ வருத்தப்படாத. அத்தை, நான் கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். நீ பாத்து அப்பா, நான் வரேன்ப்பா. மேடம், ஏரியாவுக்கு புதுசா இருக்கீங்க, டீ சாப்பிட்றதுக்கு சேஞ்ச் இல்ல, கொஞ்சம் சேஞ்ச் தர முடியுமா? ஹலோ மேடம், சும்மா ஒண்ணும் இல்ல மேடம், கல்யாணத்துக்கு அப்புறம் கழிச்சிக்கலாம். நான்சென்ஸ். மேடம் என்ன மேடம் போறீங்க? வாங்க மேடம், நாளைக்கு பார்க்கலாமா? என்னடா ஒண்ணுமே பதில் சொல்லாம போறா மேடம். ஹாய் டார்லிங், இந்தா இந்த ரோஸை வாங்கிக்க. இந்த ரோஸ் நீ வாங்கிட்டு வையேன், நீ அவனுக்கு சிஸ்டர் ஆயிடுவ, எனக்கு அவன் மச்சான் ஆயிடுவான். இத வாங்கலன்னு வையேன், நான் இவனுக்கு மச்சான் ஆயிடுவேன், நீ எனக்கு சிஸ்டர் ஆயிடுவ. எப்படி வசதி? ஏய் செருப்பு பிஞ்சிடுடா. ஏய் இல்ல, இந்த கதையே வேண்டாம். எங்க ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்க, ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு போ.
இப்படி எங்களை கண்டுக்காம போனா இப்படி வேண்டாம்டா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? என்ன ஈசிஆர் ரோடுக்கு போய் சினிமா பார்க்கலாமா? வரியா? ஏய் விடு. வா வாடி வா வான சொத்து. ஏய் நில்றி. ஏய்